Good morning friends. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Gladys Cardif. Gladys G-L-A-D-Y-S Gladys Cardif C-A-R-D-I-F-F. So Gladys Cardif எழுதின combing என்கின்ற ஒரு poem. Gladys Cardif is also an Afro-American poet. இவங்க ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் பாயிண்ட். டோனி மாரிசன் மாதிரி, குவெண்டலின் புரூக்ஸ் மாதிரி இவங்களும் ஆப்பிரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் செட்டிலான ஒரு கவிஞர் கிளாடிஸ் கார்டிஃப். இந்த போமில் கோம்பிங் என்கின்ற இந்த போமில் தலைமுறையாக இந்த தலை சீவுறாங்க இல்லையா, தலைமாரி பூச்சூடி உன்னை, தலைமாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை அப்படின்னு ஒரு பழைய பாட்டு, குழந்தைகள் பாட்டு. தலைமாரி பூச்சூடி உன்னை. அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுங்க, வா வா வான்னு அப்படி பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு தலையை சீவி பூச்சூடி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அது மாதிரி அம்மா மகளுக்கு செய்கிறாள். இதே விஷயத்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்மா இவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு அவங்க அம்மா பாட்டி அவங்க செஞ்சிருப்பாங்க. அப்படி தலைமுறையாக அல்லது பாட்டி இருப்பாங்க, அவங்களால இப்படியெல்லாம் கையை பின்னாடி கொண்டு போய் முடியை இழுத்து கொண்டு வந்து வச்சு பின்றதெல்லாம் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும், கையெல்லாம் அந்த அளவுக்கு முடியாது. அப்போது அந்த வயோதிக பாட்டிக்கு வீட்டில் இருக்க ஒரு 2 தலைமுறைக்கு கீழே இருக்கிற சின்னவங்க அவங்க பாட்டிங்க வாங்க உங்களுக்கு நான் தலை பண்ணி விடுறேன் அப்படின்னு தலை பண்ணி விடுவாங்க. அப்போது அம்மா மகளுக்கு, மகள் பாட்டிக்கு, இதெல்லாம் தலைமுறையாக வீடுகளில் இருக்கின்ற பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் தலை பின்னுதல் என்ற வேலை நடந்துகிட்டே இருக்கு. இது அவர்களை ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது. தலைமுறையாக பெண்களை ஒருவருடன் ஒருவர் இணைத்துக் கொள்ளுகின்ற ஒன்று. ஒரு டூருக்கு ஒரு 10 பேர் போனால் கூட ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அப்படியே தலைச்சி விட்டுவாங்க, தலை பின்னி விடுவாங்க இல்லையா? எவ்வளோ சுலபமாக இருக்கு. இந்த இப்படி ஒருவரோடு ஒருவர் நெருக்கத்தையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்துகின்ற இந்த ஒரு பழக்கம்தான் கோம்பிங், தலை சீவுதல். கோம்பு அப்படின்னா சீப்பு வச்சு என்ன செய்ய முடியும், சீவுவோம். அதனால தான் கோம்பு அதை வெர்பாக்கி கோம்பிங், தலை சீவுதல் அப்படின்னு வந்துருச்சு. சீப்பு வச்சு தலை சீவுறது. அப்போ இது பெண்களுக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் நெருக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் இந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் அந்த நெருக்கம்லாம் தேவையில்லை. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, லூஸ் ஹேர், தலைவிரி கோலம். அப்படி லூஸ் ஹேர், தலையை சீவனுங்கிற வேலையே கிடையாது, அப்படியே குளிச்சுட்டு வர வேண்டிய இப்படின்னு போட்டுற வேண்டியது லூஸ் ஹேர். பட் அதுக்குன்னு சீவுறாங்களான்னு எனக்கு தெரியல, அப்படி போயிடுச்சு. ஸோ இந்த கோம்பிங் தலைமுறைகளாக பெண்களை ஒருவரோடு ஒருவர் உறவாக வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பழக்கம் கோம்பிங். இதை கிளாடிஸ் கார்டிஃப் எழுதியிருக்காங்க. Now we see the poem. Bending, I bow my head and lay my hands upon her hand. இவங்க அம்மா, மகள் ஒரு 2 அடி கீழே தரையில் உட்காந்துருக்காங்க, இவங்க கொஞ்சம் மேடா, அப்போ தான் தலை பின்ன முடியும். ஸோ பெண்டிங், அதனால தலை பின்றவங்க கொஞ்சம் உயரமான இடத்துல இருப்பாங்க, பின்ன கொடுத்துருக்கிறவங்க கொஞ்சம் கீழே இருப்பாங்க. அதனால பெண் தலையை பார்த்து பின்றதுக்கு சீவுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ பெண்டிங். அப்போது இந்த மேலே தலை சீவுறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் குனிஞ்சி கீழே இருக்கிற பொண்ணுக்கு தலையை சீவி பண்ணுறாங்க. பெண்டிங், தலை அப்படி உடம்பை வளைச்சி, ஐ பவ் மை ஹெட், என்னுடைய தலையை கவிழ்த்து, ஐ லே மை ஹேண்ட்ஸ், என்னுடைய கைகளை நான் வைக்கிறேன். எங்கே வைக்கிறேன், அப்பான் ஹெர் ஹேர், அவளுடைய தலை முடியின் மீது. எவளுடைய தலை, என்னுடைய மகள். நான் சற்று கீழே இருக்கக்கூடிய என்னுடைய பெண்ணின் தலை முடியின் மீது நான் என்னுடைய கையை வைக்கிறேன். பெண்டிங், ஐ பவ் மை ஹெட் அண்ட் லே மை ஹேண்ட்ஸ் அப்பான் ஹெர் ஹேர். எதுக்கு தலை மேலே கை வைக்கிறோம்,
கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா தடவி அதுக்கப்புறம் அதை சீவி விடணும். நல்லா சீவி அப்புறம் அந்த சடை போடணும். ஸோ தலைமுடியை வைக்கிறேன், கோம்பிங், இப்போ நான் சீவுறேன். அண்ட் திங்க், அப்புறம் நான் நினச்சி பார்க்குறேன். அண்ட் திங்க் ஹவு விமன் டூ திஸ் ஃபார் ஈச் அதர். ஹவ் அப்படி நினச்சி பார்க்குறேன். ஹவ் விமன் டூ திஸ், இதை பெண்கள் ஈச் அதர், ஒருவருக்கு ஒருவர், கொஞ்சம் கூட இல்லாமல் யாராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் இதை பெண்கள் செய்து கொள்கின்றார்களே என்று நான் நினைத்து பார்க்கிறேன். Bending, I bow my head and lay my hands upon her hair, combing, and think how women do this for each other. My daughter's hair, இப்போதான் டாட்டர் அப்படின்னு வருது. என்னுடைய டாட்டர்னுடைய ஹேர், நான் கீழே இருந்து தலை சீவி பின்னி கொண்டிருக்கின்ற என்னுடைய மகளின் முடியானது கேர்ள்ஸ், அது கொஞ்சம் சுருட்ட முடி. சாதாரண முடியாக இருந்துச்சுன்னா அந்த கோர முடியாக இருந்தால் அப்படி இப்படின்னு சீவிடலாம் ஈஸியாக. ஆனால் அது சுருள் முடியாக இருந்தால் நீங்கள் சீவும் போது சிக்கும். ஏன்னா அது சுருள் சுருளாக இருக்கிறதுனால சீவும் போது அவ்வளோ ஈஸியாக வராது. அந்த சுருளில் அது சிக்கிட்டு இருக்கும் அந்த சீப்பு. ஸோ கேர்ள்ஸ், மை டாட்டர்ஸ் ஹேர் கேர்ள்ஸ், அது சுருள் முடியாக இருக்கிறதுனால அகெயின்ஸ்ட் த கோம்பு. இந்த கோம்பு இப்படி வேகமாக வரலை, அப்படி இழுத்தா சருன்னு வரணும்ல. இது சுருள் முடியாக இருக்கிறதுனால இது அப்படி அந்த கோம்பு இப்படி வருது. இந்த சுருள் முடி அகைன்ஸ்டாக அதை எதுக்குது, அதை மூவ் பண்ண விடலை. அந்த இப்படி ஈஸியாக வர்றத இந்த சுருள் முடியானது அகைன்ஸ்ட் த கோம்பு, இந்த கோம்புக்கு எதிராக கோம்பு ஈஸியாக ஃப்ளோவாக வர்றதை அது தடுக்குது, எதுக்குது. சீவுறது கஷ்டமாக இருக்குது. மை டாட்டர்ஸ் ஹேர் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அகைன்ஸ்ட் த கோம்பு. வெட், வெட் ஈரமாக இருக்குது, அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கா, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பி விடணும். வெட் அண்ட் ஃப்ராக்ரண்ட், அப்படியே ரொம்ப நறுமணம் கமழுகின்ற முடியாக அவள் இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய மகள் தன்னுடைய முடியின் மீது அவளுக்கு அலாதியான அக்கறை. அதனால ஆரஞ்சு பேரிங்ஸ், ஆரஞ்சு தோள்களை எல்லாம் போட்டு அந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து அப்படியே காய வச்சு, வெளிநாட்டில் ஈஸியாக ஆரஞ்சுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஃப்ரூட் இல்லையா. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஆரஞ்சு அண்ட் ஆப்பிள் இதுதான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோலை காய வச்சு அதை அப்படியே தூளாக்கி அதை வந்து தலைமுடிக்கு போட்டு குளிப்பாங்க. அப்போ தான் அது வாசனமாகவும் இருக்கும், அப்புறம் ஈஸியாக உதிராது அதுக்காக. அதனால் இந்த ஆரஞ்சு பேரிங்ஸ், ஆரஞ்சு தோல் போட்டு குளிச்சிருக்கா. அதனால் அவளுக்கு தலை சீவும் போதே அந்த ஆரஞ்சினுடைய நறுமணம் அவளுடைய ஈரமான கூந்தலில் வீசுகிறது. வெட் and fragrant orange pairings, her face downcast. இந்த இடத்துல 3 பேரா 3 ஸ்டாண்ட்ஸா, 3 ஸ்டாண்ட்ஸாவிலையுமே இந்த ஆரஞ்சுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சை எப்படி யூஸ் பண்ணுறாங்க. her face, அவளுடைய முகம். இப்போ தலை பின்னிக்கிட்டு இருக்கும்போது இப்படி தலையை நீங்கள் நிமிர்ந்தீங்கன்னு வச்சுங்க, அம்மாவுக்கு இருக்கிற அவசரத்தில் தலையில் ஒரு கொட்டு இப்போ குனி, அப்போ தான் நான் சீவ முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பார்க்குற உற்சாகத்தில் அப்படி தலையை நிமித்திட்டோன்னா கொட்டு விடும். அதனால் இப்போ என்னுடைய குழந்தை மகளின் முகமானது டவுன் காஸ்ட், கீழே கவிழ்ந்திருக்கிறது. இஸ் குவைட், அமைதியாக இருக்கு. ஃபார் ஒன் சோ யங், இவ்வளவு இளமையான சின்ன பொண்ணு. சோ யங், ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜில் இப்போ தான் சேர்ந்துருக்கு. ஃபார் சோ யங், இந்த இளமைக்கு இந்த அமைதி ஜாஸ்தி. இந்த இளமையாக இருக்கிறவங்க அமைதியெல்லாம் இருக்கவே முடியாது, ஏதாவது துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் எதுவும் பண்ணிடுவேன், தலையை ஒழுங்காக கொடு, தலையை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு எதுவும் பண்ணிடுவேங்கிறதுனால தலையை கவிழ்ந்து அமைதியாக அந்த இளமையான அவள் அமைதியாக தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருக்கிறாள். நான் அவளுக்கு சீவி கொண்டிருக்கிறேன். அவள் தலைமுடி கேர்லிங்காக இருக்கிறதுனால சீப்பு ஈஸியாக போக மாட்டேங்குது. அவள் தலைமுடி ஈரமாக இருக்குது, ஆரஞ்சு பழத்தோலினுடைய நறுமணம் வீசுகிறது என்று இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸா முடிக்கிறார். தென் த செகண்ட் ஸ்டாண்ட்ஸா, ஐ டேக் ஹர் பிளேஸ். இப்போ ஐ டேக் ஹர் பிளேஸ், அவளுடைய இடத்தை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அவளுடைய இடம் எது? இப்போ மகள். அந்த மகள் இப்போ அம்மா மகளுக்கு சீவிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என் மகளின் இடத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன்.
அப்படின்னா இந்த அம்மா உட்காந்து கீழே சீவிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா இவங்களுக்கு சீவி விட்டுட்டு இருக்காங்க. இல்லை, நான் கீழே உட்காந்துருக்கேன், எங்கள் அம்மா எனக்கு சீவி விடுறாங்க. செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக, அதாவது இதுக்கு முந்தின தலைமுறை. ஐ டேக் ஹர் பிளேஸ் beneath my mother's hands I feel. beneath, நான் கீழே இருக்கேன். I feel my mother's hand. என்னுடைய தாயினுடைய கரங்கள் என்னுடைய தலையிலே விளையாண்டு கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். beneath, நான் கீழே இருக்கேன். my mother's hands I feel the bride. brideனா சடைன்னு அர்த்தம். the brides, சடைகள், ரெட்ட சடை, ட்வின், அந்த ட்வின் பிரைட்ஸ்னு பேர், ரெட்ட சடை போடுறாங்க, அதனால தான் பிரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சடைகள். அந்த த பிரைட்ஸ் ட்ரான் அப் டைட், அந்த சடையை அப்படி இழுத்து பின்னுறாங்க. இந்த லூஸாக பின்னிருந்தாங்கன்னா என்ன ஆகுனா மத்தியானமே அதை அவுந்துக்கும். அதனால் அவுராமல் இருக்கிறதுக்கு நடுவில் ரிப்பன் வச்சு கட்டி விட்ருவாங்க, கலர் ரிப்பனை. அது பழைய காலம். இப்போல்லாம் யார் ரிப்பன்லாம் யூஸ் பண்ணுறது? ரிப்பனே கிடையாது. இப்போ எல்லாம் கிளிப்பெல்லாம் வந்துருச்சு நிறைய. அப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் கலர் கலராக ரிப்பன் இருக்கும், ரோல் ரோலாக வாங்கி வச்சுருப்பாங்க. அதுவும் பெண்களுடைய அலமாரியை தான் எல்லா கலர்லேயும் ரிப்பன்ஸ் இருக்கும். அந்த சந்தை, வார சந்தைகள்னு போனால் அங்கே ரிப்பன் கலர் கலராக வச்சுருப்பான். எல்லாரும் அவங்கவுங்க 1 மீட்டர் 2 அடி 3 அடின்னு வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, அது பழங்காலம். அதனால் இப்போது நான் டைட்டாக பின்னுறேன், ட்ரான் அப் டைட்டாக பின்னுறேன். அப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு திரும்பி வர வரைக்கும் அது கலையாமல் இருக்கும், இல்லாட்டி கலைஞ்சி போய்டும் நடுவில். So my mother's hands I feel the brides drawn up tight. எப்படி டைட்டு? as piano wires and singing. piano wires இருக்கு இல்லையா, பியானோ இசைக்கருவி. அந்த இசைக்கருவியில் இருக்கிற அந்த நரம்பு, அந்த கம்பியை இழுத்து கட்டிருப்பாங்க. அந்த இழுத்து கட்டிட்டு அப்புறம் அப்படியே இதை டைட் பண்ணுவாங்க. அப்படி டைட் பண்ணால் தான் அது ஸ்ட்ரிங் அப்படி இருக்கும். அப்போ தான் நீங்கள் அதை மீட்டி பாட முடியும். அப்போ தான் அதிலிருந்து ஒரு சரியான சவுண்டு வரும். இப்படி தொலைன்னு இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் அதில் மீட்டினீங்கன்னா என்ன சவுண்டு வரும்? அப்போ அப்படி பியானோ ஒயர் மாதிரி அப்படின்னு ஒரு சிமிலி கொடுக்குறான். பியானோ ஒயர் மாதிரி மெட்டஃபர். லைக்குன்னு இருந்துச்சுன்னா தான் சிமிலி, லைக்குன்னு இல்லைன்னா மெட்டஃபர், உருவகம். ஸோ இப்போ ட்ரான் அப் டைட் ஆஸ் பியானோ ஒயர்ஸ் அண்ட் சிங்கிங். பியானோ ஒயர்ஸை போட்டு, பியானோ ஒயர்ஸ் எப்படி டைட்டாக இருந்தால் அதிலிருந்து இசை வரும், பாடலாம். பாடுவதற்கு ஏற்ற இசையை தருகின்ற டைட்டாக இருக்கின்ற பியானோ ஒயரை போல என்னுடைய அம்மா எனக்கு தலையை இழுத்து பின்னிக்கிட்டு இருக்காங்க. வினிகர் ரின்ஸ். அப்போ முன்னாடி தலைமுறை, இப்போதான் ஆரஞ்சு பழத்தோல், தயிர் தேய்க்கிறேன், தேனை தேய்க்கிறேன், எதையோ தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் வினிகர்னா காடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வீட்டிலேயே தயாரிச்சுக்கோம். அந்த வினிகர் என்ற அந்த பொருளினால் ரின்ஸ்டுனாக்கா அலசுறதுன்னு அர்த்தம். அந்த ரின்ஸ்டு, அந்த வினிகரை பயன்படுத்தி தலையை அலசியிருக்கேன். பாருங்க, இதுக்கு முதல் தலைமுறை வினிகர்னால ரின்ஸ் பண்ணியிருக்கு, ஈரமாக இருக்குது. ஆனால் இந்த தலைமுறை ஆரஞ்சு பழத்தோலை போட்டு அந்த பொடியில் தலை குளிச்சிருக்கு, ஈரமான தலை, ஆரஞ்சு ஸ்மெல் வருது, இங்கே வினிகருடைய ஸ்மெல் வருது. வினிகர் ரின்ஸ்டு. சிட்டிங் பிஃபோர் த ஓவன். எங்கே வேலை நடக்குது? இதெல்லாம் அடுப்பங்கரையில் நடக்குது. அடுப்பில் ஏதோ ஒன்று சாதம் ஏதோ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு அவசரமாக காலை நேரம் குழந்தைங்களை சீக்கிரம் சமைச்சு கொடுத்து அனுப்பணும். அப்புறம் குழந்தைங்களை குளிக்க வச்சு அதுங்களுக்கு தலையை பின்னி, பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் தலையை பின்னி தலை சீவி சடை போட்டு இதுங்களையும் அனுப்பணும். அப்போ ஒன்று அதை முடிச்சுட்டு இதெல்லாம் வர முடியாது. அது பாட்டு அடுப்பில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, இது பாட்டுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இதையும் பண்ணுவாங்க, இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இதையும் கவனிச்சுக்குவாங்க. அப்படி செய்கிறாங்க, டியூயல் ஒர்க்கு. அந்த அம்மா எங்கள் அம்மா செஞ்சாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. உடனே ஜொமாட்டோவுக்கு ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாம் வேலையும் முடிஞ்சு போச்சு. இங்கே தலை சீவிர வேலையும் கிடையாது. லூஸ் ஹேர், ஆசையாக ஜொமேட்டோ ஆர்டர், ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஆனால் எங்கள் அம்மா காலத்துல எல்லாம் எல்லா வேலையும் வீட்டில் தான் செய்வாங்க, ஹோட்டலுக்கே போக மாட்டான். இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஹோட்டலில் போயிடலாம். வாரத்துக்கு ஒரு நாளாவது ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றது. எதுக்காக இந்த நாட்டில் இவ்வளோ ஹோட்டல் வந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல. எல்லாரும் வீட்டில் சமைக்க மாட்டேங்கிறான், எல்லாரும் ஹோட்டலில் போய் திங்கணும்னு நினைக்கிறேன். சம்திங் லைக் திஸ். பிஃபோர் த ஓவன்,
நான் அடுப்புக்கு முன்னாடி எல்லாம் நடக்குது. ஐ ஹர்ட் த ஆரஞ்சு காயில்ஸ் டிக். தி ஆரஞ்சு காயில், காயில் கடிகாரத்தில் இருக்கின்ற ஆரஞ்சு நிறமான காயில். ஆரஞ்சு நிறம்னா காப்பர் காயில்னு அர்த்தம். கடிகாரத்தில் ஒரு காப்பர் காயில் இருக்கும் இல்லையா, ஆரஞ்சு நிறம். அந்த காப்பர் காயில் எப்படி இருக்கும்? ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். அந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய காப்பர் காயிலானது கடிகாரத்தில் டிக் டிக் டிக்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நேரத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சிலையை பின்னணும், சாப்பாடு ரெடி ஆகணும். சாப்பாடு இந்த குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க குழந்தைங்களுக்கு பேக் பண்ணிவிடுவாங்க. அது பேக் பண்ணி முடியணும், இது தலை பின்னிக்கிட்டு இருக்கும்போதே சமைக்கணும். இந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இங்கே பேக் பண்ணி ஆகணும். எல்லாம் பண்ணி எல்லாம் அனுப்பி முடித்தா தான் தாய்க்கு நிம்மதி. இப்படி தான் எங்கள் அம்மா இருந்தாங்க. ஆரஞ்சு காயிலினுடைய டிக் சவுண்டு கேட்குது. த ஏர்லி ஹவர் பிஃபோர் ஸ்கூல், பள்ளியினுடைய நேரத்திற்கு முன்னாடி நேரம். பள்ளிக்கூடம் 9 மணிக்கு திறக்குதுன்னா இது 8, 8:30க்கு இது நடக்குதுன்னு அர்த்தம். பள்ளிக்கூடம் 9:30 திறக்குதுன்னா இது 8:30 நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ பள்ளிக்கூடம் திறக்கின்ற நேரத்திற்கு முன்பான நேரத்தை டிக் டிக் என்று காட்டி கொண்டிருக்கின்ற அந்த ஆரஞ்சு நிற காயிலை உடைய கடிகாரம் அங்கே இருக்கு. எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. என் தலையை ஒரு இழுத்து கட்டப்பட்ட பியானோ வயர் மாதிரி என்ன இழுத்து கட்டப்பட்டு அதிலிருந்து வருகின்ற ஒலியிலே பாடல் அப்போ பாடினீங்கன்னா தான் இந்த ஒலி அந்த பாடலோட மேட்ச் ஆகும். ஸோ பாடலோட மேட்ச் ஆகிற மாதிரி இழுத்து கட்டப்பட்ட அந்த ஒயர் மாதிரி என்ன இழுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்கிறோம். முதல்ல இவங்க மகளுக்கு, ரெண்டாவதுல இவங்களுக்கு இவங்க அம்மா தலை பண்ணுறாங்க, மூன்றாவது. அப்போ அம்மா தான் பின்னணும்னு அவசியம் இல்லை, மகளும் பாட்டிக்கு பின்னாங்க. அப்போ எங்கள் அம்மா அவள், அதாவது இந்த அம்மா மகள், இந்த அம்மாவனுடைய அம்மா, எங்கள் அம்மா இந்த அம்மாவனுடைய அம்மாவின் பாட்டி ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு வயசானவங்களுக்கு வீட்டில் இருக்கிற மற்ற பெண்கள் தான் பின்னணும். அதனால் அந்த மூணாவது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவினுடைய அம்மா, அம்மாவினுடைய பாட்டி அவங்க. ஷீ கோம்ப்டு, ஷீ அவள் என்னுடைய தாய், கோம்ப்டு ஹர் கிராண்ட் மதர் அவங்களுடைய பாட்டிக்கு எங்கள் அம்மாவுடைய அம்மா பின்னிட்டு இருக்காங்க. ஷீ கோம்ப்டு ஹர் கிராண்ட் மதர். இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் அம்மா மகளுக்கு, செகண்ட் ஸ்டான்ஸாவில் இந்த அம்மா உட்காந்துடுறாங்க, அவங்க அம்மா பின்னிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்களுடைய கிராண்ட் மதர் அப்படின்னா இவங்க அம்மாவுக்கு அம்மா, 4வது தலைமுறைக்கு போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு எங்க அம்மா, இவங்க அம்மாவுக்கு இவங்க பின்னிட்டு இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எத்தனை தலைமுறை வருது? ஸோ ஷீ கோம்ப்டு ஹர் கிராண்ட் மதர் மேத்தில்டா. அங்கே பாட்டியினுடைய பேர் மேத்தில்டா. நமக்கு அம்மா பேர் தெரியும், அம்மாவின் அம்மா பேர் தெரியும், அவங்க அம்மா பேர் தெரியவே தெரியாது. சொல்றா, மகள், அம்மா, அம்மாவுக்கு அம்மா, இந்த அம்மாவுடைய பாட்டி. அப்போ இந்த அம்மாவுக்கு அம்மா 1 2 3 4 5வது தலைமுறை கீழே உட்காந்துருக்கு மகள். எத்தனை தலைமுறைக்கு சொல்லலாமா? அப்படி ஷீ கோம்ப்டு ஹர் கிராண்ட் மதர் மேத்தில்டா. யாரு பேரும் சொல்ல, அந்த 5வது தலைமுறையில் இருக்கிறவங்க பேரை சொல்றாங்க. மேத்தில்டா அவங்க பேரு. மேத்தில்டாஸ் ஹேர் யூசிங் எ கோம்ப். அப்போ சீப்பு, அந்த சீப்பு எதனா இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் சீப்பு சீப்பாக கிடைக்குது. அப்பெல்லாம் அப்படி இல்லை. சீப்பு அப்படின்னாவே ரொம்ப வசதியானவங்க தந்தத்தினாலான சீப்பு வச்சுருப்பாங்க. அரசர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் யானையை கொன்று யானையின் தந்தத்திலிருந்து சீப்பு செய்வாங்க. அந்த ஐவரி கோம்பு வச்சுருப்பாங்க. அவ்வளோ வசதி இல்லாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாட்டினுடைய கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்புல சீப்பு செய்வாங்க. எனக்கே தெரியும், நான் பார்த்துருக்கேன். ரோட்டில் வந்து இந்த கொம்பை வச்சுக்கிட்டு சீவு வித்துட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போல்லாம் நத்திங், பிளாஸ்டிக் அடித்தா வந்து விழுகுது சீப்பு, அது மாதிரி. ஸோ எங்கள் பாட்டி மேத்தில்டாவுடைய ஹேருக்கு யூஸிங் எ கோம்ப் மேட் அவுட் ஆஃப் போன்னா எலும்பு.
எலும்புனால கொம்புனால இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச கொம்பு சீப்பு நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் எலும்புலேயே சீப்பு செஞ்சுருவாங்க. ஸோ எலும்பினால் செய்யப்பட்ட சீப்பினால் என்னுடைய பாட்டி மேத்தில்டாவுடைய தலைமுடியை எங்கள் அம்மா சீவி விடுறாங்க. மேத்தில்டா அப்போ இப்போ மேத்தில்டா எப்படி இருக்காங்கன்னா, மேத்தில்டா ராக்டு ஹர் ஓக் வுட் சேர், ஓக் மரத்தினால் செய்யப்பட்ட சேர். அந்த சேருக்கு கீழே இப்படி ஒன்று வச்சுருவாங்க. இப்படி வச்சுட்டாங்க அந்த சேரில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் இப்படி முன்னாடி ஆடலாம். அது மாதிரி வயசானவங்க அதில் உட்காந்து இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி மேத்தில்டா என்கின்ற என்னுடைய பாட்டியின் பாட்டி அந்த சேரில் ராக்டு அப்படின்னா முன்னும் பின்னும் அசைகிறது, ராக் அண்ட் ரோல், ராக்கிங் அப்படின்னா அசைகிறது. ஸோ மேத்தில்டா ராக்டு ஹர் ஓக் வுட் சேர், ஓக் மரத்தினால் செய்யப்பட்ட சேரில் உட்கார்ந்து ராக்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள். இருக்கக்கூடிய அந்த வயசான அந்த பாட்டிக்கு இந்த அம்மாவின் அம்மா ஒரு போன் எலும்பினால் செய்யப்பட்ட சீப்பினால் தலைவாரி இருக்கின்றார்கள். ஹர் ஃபேஸ் டவுன்காஸ்ட். அப்பவும் அந்த சீவும் போது யாரு தலை கொடுத்துருக்காங்களோ அவங்க எங்க இருக்கணும், டவுன்காஸ்ட், கீழே பார்க்கணும். intent on tearing rags in strips to braid a cotton rug from bits of orange and brown. இங்கே ஆரஞ்சு வரும். ஓக்குட் சேர், her face downcast, intent on tearing, கிழிக்கிறது. rag அப்படின்னா கந்தல் துணி. அந்த காலத்தில், அதாவது நான் 5வது தலைமுறை, அந்த 5வது தலைமுறையிலலாம் என்ன செய்வாங்கன்னா ரிப்பன்னு தனியாலாம் விற்காது. அதுக்கு பின்னாடி காலத்தில் தான் துணி தயாரிக்கும் போதே ரிப்பனுக்குன்னு தனியாக தயாரிக்கிறது. அதுக்கு முன்னாடியெல்லாம் ரிப்பனுக்குன்னு தனியாலாம் துணி கிடையாது. வீட்டில் யூஸ் பண்ணி கிழிஞ்சி போன அந்த சேரீ இருக்கும் இல்லையா, சேலை, அப்படிலாம் சேலை மட்டும்தானே கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வேறு டைப் ஆஃப் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அந்த சேரீலேருந்து கிழிச்சு, இவங்க ஆஃப்ரோ அமெரிக்கன், அப்போ இவங்க போட்டிருக்கிற அந்த கவுன் அந்த கலராக போட்டிருந்துருப்பாங்க. அதிலிருந்து அது கந்தலாக போன, அதாவது யூஸ் பண்ணிவிட்டு இனிமேல் யூஸ் பண்ண முடியாதுன்னு போட்டு போன அந்த ரேக்கிலிருந்து கிழிக்கிறது. டியரிங் ரேக்ஸ் இன் ஸ்ட்ரிப்ஸ். கிழிக்கும் போது எப்படி இருக்குன்னா ஒரு பட்டையாக கிழிக்கணும். நீ பாட்டு கண்ணாபின்னான்னு கிழிச்சிடக்கூடாது. ஒரு டியரிங் ஸ்ட்ரிப்ஸ், ஸ்ட்ரிப்னா ஒரு பட்டையாக கிழிச்சு டு பிரைடு, அந்த சடைக்கு a cotton rug from bits of orange and brown. ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்ட்ரிப்பு, ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்ட்ரிப்பு. ஒரு முடிக்கு ஒரு இதுக்கு ஆரஞ்சு கலர், இன்னொன்றுக்கு ப்ரௌன், அப்படி அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கந்தல் துணியிலேருந்து கிழிக்கிறதுங்கிறது போய் ரிப்பன் அப்படின்னு விற்க ஆரம்பிச்சிருச்சு. கலராக இருக்கும். ஆனால் ஒரு சடைக்கும் ஆரஞ்சும் ஒரு சடைக்கும் வேறு கலரும் போடுவாங்களா, ப்ரௌனும் போடுவாங்களா அப்படின்னா அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க போல. இந்த இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் மேட்சிங், அப்புறம் கான்ட்ராஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெக்கின்ஸ்லேயே இது ஒரு ரெட் கலர், இது வந்து ப்ரௌன் கலரு, எல்லோ கலர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் ஒரு ஃபேஷன் இருக்கும். ஸோ ஒரு காலத்தில் அந்த கந்தல் துணியிலிருந்து பட்டையாக கிழித்தெடுக்கப்பட்ட ஆரஞ்சு கலர், இங்கேயே ஆரஞ்சு வருது, ஆரஞ்சு கலர், ப்ரௌன் கலர், இதை வச்சு அந்த பிரைடு, அந்த சடைக்கு கட்டி விடுவாங்க. டியரிங் rags in strips to braid a cotton rug from bits of orange and brown. A simple act. இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை. A simple act, preparing hair. தலைமுடியை ப்ரிப்பேர் பண்ணுறது. இதை நீங்கள் இப்படி செய்யலைன்னா சிக்கல் விழுந்துடும். சிக்கல் விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அப்புறம் சீவ முடியாது. அதுக்கப்புறம் சடை அப்படியே பிடிச்சிக்கும் இல்லையா. இப்போ இந்த சாமியாருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் சீவ மாட்டாங்க. அப்போ அப்படியே சேர்ந்து ஒட்டிக்கும். அது மாதிரி ஒட்டிடக்கூடாதுங்கிறது தான் தினம் அதை சீவி விட்டுக்கிட்டே இருக்கும். தினம் சீவிக்கிட்டே இருந்தாலும் ஒட்டாது. நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றாகி அப்படியே பிசுக்கு மாதிரி பிடிச்சிக்கும். அப்புறம் உங்களுக்கு சீவ முடியாது, வெட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது ஒரு தினசரி நடக்கின்ற ஒரு சாதாரண செயல். எ ப்ரிப்பேரிங் ஆக்ட், எ சிம்பிள் ஆக்ட், ஒரு எளிமையான ப்ரிப்பேரிங் ஆக்ட். தலைமுடியை சிக்காகாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் அதை ப்ரிப்பேர் பண்ணுற, தலைமுடியை ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சின்ன வேலை. சம்திங் விமன் டூ ஃபார் ஈச் அதர். பெண்கள் ஒருவருக்கொருவர், அம்மா மகளுக்கு, மகள் அம்மாவுக்கு, மகள் பாட்டிக்கு, நண்பர்கள்
பிடிப்பதற்கு இப்படி ஒருவருக்கொருவர் பெண்கள் இணைந்து செய்து கொள்ளுகின்ற ஒரு வேலை. சம்திங் விமென் டூ ஃபார் ஈச் அதர். பிளைட்டிங் த ஜெனரேஷன். பிளைட்டிங்னா பின்னுறதுன்னு. பிளைட்டிங் த ஜெனரேஷன், தலைமுறை தலைமுறையாக பின்னிக் கொண்டிருக்கின்றன இந்த உறவு. இது சாதாரண வேலை தான், ஆனால் தலைமுறை தலைமுறையாக ஒருவரோடு உறவு பின்னி பிணைந்திருப்பதற்கு இந்த எளிமையான ஒரு செயல், ஒரு தலைமுடியை தயாரிக்கின்ற இந்த எளிமையான செயல், தலைமுறை தலைமுறையாக பெண்கள் ஒருவருடன் ஒருவர் பின்னி பிணைந்திருக்கின்றார்கள். 5 தலைமுறைக்கு முன்னாடி அது நடந்துச்சு, இப்பயும் நடக்குது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு போனாலும் எந்த பெண்ணு தான் தலைமுடி பின்னி விடுவாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தவங்க படுத்திருந்தா கூட பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்க, பாட்டி நான் கொண்டா நான் பின்னி விடுறேன், உனக்கு உடம்பு சரியில்லை கை நான் பின்னி விடுறேன், பின்னுவாங்க. அது ஒரு பெரிய நான் ஒஸ்தி நீ மட்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதுவும் இல்லாமல் பெண்கள் ஒருவருக்கொருவர் தலைமுறை தலைமுறையாக பெண்களை இணைத்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்று சாதாரணமாக தலை சீவிர ஒன்றை அது தலைமுறை தலைமுறையாக பெண்களுக்கு எப்படிடா இருக்கு என்று அருமையாக யோசித்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஹோம் கோம்பிங். தேங்க்யூ.